அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு உலகம் பூரா ஈஸ்டர் சண்டே. ஈஸ்டர்னா என்ன? கடவுளுடைய வாழ்க்கையில் 3 விஷயம் சிறப்பானது. இறைவனுடைய பிறப்பு, இயேசுநாதருடைய பிறப்பு மிகவும் சிறப்பு. அவருடைய இறப்பு அதுவும் மிகவும் சிறப்பு. அதை தாண்டி வாழ்க்கையில் இதோட எல்லாருக்கும் முடிஞ்சிடும். அதுதான் நார்மல் லைஃப். பிறக்கிறோம், வாழ்கிறோம், இறக்கிறோம், ரைட்டு. இவருக்கு என்ன ஸ்பெஷலு? இவர் வித்தியாசமான ஆளாச்சே. பிறந்தார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அடங்க மறுத்தார். அடக்கம் ஒன்றும் அவரை அடக்கம் செய்ய முடியவில்லை. இங்கு மரணம் மரணித்து போனது, சாவு தோற்று போனது, இயற்கை விதி மீறப்பட்டது. என்ன நடந்துச்சு? உயிர்த்தார். உயிரோடு வந்துட்டாரு. செத்தாரு, கொண்ட கல்லறையில் வச்சாங்க. 3ஆம் நாள் கிளம்பி சொல்லிட்டே இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவார் அவர் வாழ்நாளில், இந்த எருசலேம் தேவாலயத்தை இடித்து விடுங்கள், இதை 3 நாளில் கட்டுகிறேன்னு சொன்னார். இதை ஒரு குற்றச்சாட்டை வச்சான். இவ்வளோ நாள் கட்டின ஒரு கோயில் எப்படி இடிச்சிட்டு 3 நாளில்? அவர் அதை பற்றி பேசலை, தன்னுடைய உடம்பை பற்றி பேசினார். அந்த புனித வெள்ளி அன்று 3 மணி அளவுக்கு அவருடைய இறப்பு உண்டாக்குறது. அதுக்கப்புறம் அவர் செத்துட்டான்னு உறுதி பண்ணிட்டு கொண்ட கல்லறையில் வைக்கிறாங்க. அதுவும் இன்னொரு இரவல் கல்லறை, யோசிப்புடைய கல்லறை வைக்கிறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. நார்மலாக எல்லோரும் இறந்தோடனே அடக்கம் பண்ணுறது வழக்கம் தான், வளைச்சிட்டாங்க, நல்லா முடிஞ்சு. ஆனால் ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னன்னா, இவர் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தார், நான் இறந்தால் உயிர்ப்பேன், இறந்தால் உயிர்ப்பேன்னு. அப்போது என்ன சொல்லிட்டான், இவரை சாதாரணமாக விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இவர் கல்லறையை வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு ஆளை அடக்கம் பண்ணிட்டு மேலே ஒரு பாறையை போட்டு உருட்டி வச்சு சங்கிலி போட்டு கட்டி கல்லறைக்கு காவல் வச்சிட்டான். கல்லறைக்கு காவல் வைத்தது உலகத்திலே இதுதான் இருக்கும். எங்கேயாவது வந்துட போகிறாருன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி போட்டாச்சு. ஸோ என்ன நடக்குது? அதை தாண்டி 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலை முடிஞ்சு போச்சு. திடீரென்று ஒரு நிலநடுக்கம். அந்த காவல் காத்தவங்களும் மயங்கி விழுந்துட்டான். திடீர்னு மாணவர்கள் 2 பேர் வராங்க. பாறைகள் உருளுகிறது, சங்கிலி அவிழ்க்கப்படுகிறது. இறைமகன் மாட்சியோடு கல்லறையை விட்டு வெளியே வருகிறார். இதுதான் ஈஸ்டர். உள்ள அவர் படைத்த நிலம் அவரை அடக்க முடியவில்லை. அவர் தான் இந்த பூமியை உருவாக்கினார். அந்த 6 அடி நிலத்துக்குள்ளே அடங்கி போகிற சாதாரண தெய்வம் அல்ல அவர். இதுதானே அவருடைய சிறப்பு. இறப்பு என்னை ஒன்றும் செய்யாது. ஒரு 2 நாள் சும்மா ஒரு இருப்பு தான் கல்லறையில் அப்படின்னு அடிச்சு தள்ளிட்டு வெளியே வந்துடுறார், நொறுக்கி விடுறார். இந்த 3ஆம் நாள் சடங்கு செய்யறதுக்காக வராங்க மகள் மரியாள். அவங்களாம் பார்க்குறாங்க. ஒரே அதிர்ச்சி. காவலர்கள் மயங்கி கிடக்கிறாங்க, சங்கிலிகள் அருந்து கிடக்குது, பாறைகள் உருண்டு கிடக்குது. இப்போ எதுக்கு காவல் வச்சாங்கன்னா, இவங்க சீடர்கள் இந்த பாடி எடுத்து போய் வேறு இடத்துல வச்சுட்டு சொல்லிடுவாங்க, பொய் நியூஸை பரப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான், உயிர்த்திட்டான பொய் நியூஸ் பரப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் செக்யூரிட்டிலாம் வச்சாங்க. பட் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இறைவன் சூப்பராக மாட்சியாக உயிர்த்துட்டார். ஸோ அதை தான் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். இல்லை என்ன ஒரு மிகப்பெரிய அதிசயம்னா, நம்முடைய தெய்வம் வாழ்கின்ற தெய்வம், எந்நாளும் வாழ்கின்ற தெய்வம். பிறந்தார், இருந்தார், இறந்தார், மீண்டும் உயிர்த்தார். எவர் லிவிங் காட், எவர் லாஸ்டிங் காட். அவருடைய வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது. என்றென்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வம். உயிர்த்த பின்பு எல்லோருக்கும் பலருக்கும் காட்சி தருகிறார், சீடர்களுக்கு காட்சி தருகிறார், எவ்வளவோ புதுமைகளை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அந்த இறைவன் தான் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் நம்முடைய கிறிஸ்துவ மக்களுடைய மிகப்பெரிய சிறப்பு. ஸோ இறைவனுடைய உயிர்ப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் உயிர்ப்பை கொண்டு வர வேண்டும். அழகாக சொல்லுவார்கள், உயிரோடு இருப்பது வாழ்க்கை அல்ல, உயிர்ப்போடு இருப்பது வாழ்க்கை. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வந்தார்னா, இயேசுநாதர் நான் இவ்வளோ விஷயம் சொன்னேன், செஞ்சேன், எல்லாம் பண்ணேன் இல்லையா? எதை பற்றி பேசினேன்? எண்ணத்தை பற்றி பேசினேன், சிந்தனையை பற்றி பேசினேன், மனசை பற்றி பேசினேன். ஸோ அந்த மாற்றங்கள் நமக்கு வரணும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல மாற்றங்கள். ஒவ்வொரு நேரமும் நாம் பல நேரங்களில் வாழும்போதே இறந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் இறந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நிமிஷம் நம்முடைய செல்கள் இறந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள் இறந்து போகுது. டயர்ட் ஆகிடுறோம், ஒரு மாதிரி லோன்லி ஆகிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் உயிர்ப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். உயிர்த்த இயேசுவை போல நாம் எனர்ஜைஸ் ஆகணும். ரெஜுவினேட்டிங், நமக்குள்ள ஒரு சார்ஜிங். எப்படி நம்ம செல்ஃபோனில் சார்ஜ் போச்சுன்னா டெய்லி சார்ஜ் போடுறோமோ, அதே மாதிரி நம்முடைய எண்ணங்களுக்கு, மனங்களுக்கு, சிந்தனைகளுக்கு சார்ஜிங் யார் மூலியமா? பை த கிரேஸ் ஆஃப் காட். கடவுளுடைய அருள் மூலமாக நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். டயர்டாக இருக்கப்ப, கன்ஃபியூஸ்டாக இருக்கப்ப, யூ ஷுட் கெட் த ஹெல்ப் ஆஃப் காட். அப்போ நம்ம மனசில் ஒரு உயிர்ப்பு தன்மை வந்து கொண்டே இருக்கும். அந்த உயிர்ப்பு இதை தான் ஞாபகப்படுத்துகிறது. நாமும் உயிரோடு இருக்கக்கூடாது, உயிர்ப்போடு இருக்க வேண்டும். செய்கின்ற வேலைகளிலே, செய்கின்ற பணியிலே, உறவு முறைகள், பழக்க வழக்கம் எல்லாவற்றிலும் ஒரு உயிர்ப்பு தன்மை காணப்பட வேண்டும், ஒரு லைவ்லினஸ். அவர் எப்படி ஒரு கம்பீரமாக வந்தாரோ, இதுவரை யாரும் உலகத்தில் வந்ததா சரித்திரமே கிடையாது. சாவையே சாகடித்தார், மரணம் மரித்து போனது. ஸோ இதுதான் மிகப்பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு. ஸோ ஒவ்வொரு முறையும் நமது எண்ணங்களில், சிந்தனைகளில் எப்பொழுதெல்லாம் அந்த சோர்வு தோன்றுகிறதோ, அதை நாம்
புதுப்பித்து கொண்டு உயிர்ப்பித்து கொண்டு இறை ஆற்றலால் மேலே வருகின்ற பொழுது நம்மால் துணிச்சலாக அன்போடு அறிவோடு அழகாக செயல்பட முடியும். உயிர்த்த இயேசுவின் பிள்ளைகளாக, வல்லமை நிறைந்த பிள்ளைகளாக, ஆற்றல் நிறைந்த பிள்ளைகளாக, எதற்கும் சோர்ந்து போகாமல், அஞ்சி விடாமல், பதுங்கி விடாமல், ஒதுங்கி விடாமல், நிறைந்த ஆற்றலோடு, நிம்மதியான அருளோடு, வல்லமையுள்ள தெய்வத்தின் பிள்ளைகளாக, உயிர்த்த இயேசு என்னாலும் வாழுகின்ற தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று நாம் மனதார நம்புகின்ற பொழுது நம்மை பிரச்சனைகள் ஒன்றும் செய்யாது. அவற்றை எளிதில் கடந்து போக முடியும். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நாம் மீண்டு வர முடியும். எனவே உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் உயிர்ப்பு மிக்க வாழ்க்கையாக இருக்கட்டும். சிந்தனையில், சொல்லில், செயலில் ஒரு துடிப்பு, ஒரு உயிர்ப்பு என்றென்றும் இருக்கட்டும். ஏனென்று சொன்னால் நாமெல்லாம் உயிர்த்த என்றும் வாழ்கின்ற இறைவனின் பிள்ளைகள். எனவே மீண்டும் ஒரு முறை உலகமெங்கும் இந்த உயிர்ப்பு நிகழ்ச்சியை கொண்டாடி மகிழ்கின்ற அனைவருக்கும் ஈஸ்டர் பெருநாள் நல்விழா வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.